பிறருடைய பசியை போக்குவதோடு மட்டும் ஒருவனின் ஒழுக்கமும் கடமையும் முடிந்துவிடாது. பிறருக்கு ஏற்படும் துன்பங்களை களையவும் ஒவ்வொரு முன்வர வேண்டும் என்று அற்புதமான வரியை கூறி சென்றவர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நான் வாடினேன். இன்று இயற்கையோடு தன்னை இணைந்து வாழ்ந்து காட்டியவர். எத்தனையோ கவிகளை, ஆக்கங்களை, பாக்களை நமக்காக அளித்தவர். அவர் 2ஆம் வகுப்பு வரைதான் பாடசாலையில் கல்வி கற்றார். ஆனால் அவர் தன் ஞான சித்தியால் எமக்கு அளவில்லா ஆக்கங்களையும் அறிவுரைகளையும் தந்து சென்றார். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதனை நமக்கு பசித்திரு, விழித்திரு, தனித்திரு என்கின்ற கொள்கைக்குள் அடக்கியவர். நீண்ட காலம் வாழலாம் இப்படி என்று அவர் கூறிய கருத்துக்களை நமது வள்ளலார் மாணவர்கள் அழகாக சொல்ல வருகிறார்கள். அது மட்டுமன்றி அழகான ஒரு கரக நடனத்தையும் உங்களுக்காக இம்மேடையில் அரங்கேற்ற உள்ளார்கள். அவர்களை உங்கள் கருங்கோஷலை எழுப்பி உற்சாகப்படுத்துங்கள். பதற்றம் அதிகரிப்பதால் பிராணவாயு அதிகமாக செலவாகும். இதனால் பதற்றம் இன்றியும் ஆரவாரம் இன்றியும் அமைதியான வாழ்க்கை வாழ பழக்க வேண்டும். இதனால் பதற்றம் இன்றியும் ஆரவாரம் இன்றியும் அமைதியான வாழ்க்கை வாழ பழக்க வேண்டும். வாழும் போதே உறவுகள், நண்பர்கள், மனைவி, குழந்தைகள் ஆகியோரை ஆத்மார்த்தமாக நேசி. பசி ஏற்ற பிறகு சாப்பிட வேண்டும். வாழும் வரை ஆரோக்கியமாக வாழும் முயற்சி செய். மனிதர்கள் செய்யும் தவறுக்கெல்லாம் அடிப்படை காரணம் அவர்களின் ஆசை. உறங்கும் போது எடுத்து கால் பக்கமாகவே உறங்கும் வேண்டும். வாழ்க்கை என்பது வாழும் வரை மட்டுமே. அதனால் அனைத்து உயிர்களிடத்தும் அன்புடனும் கருணையுடனும் வாழ். தானம் கொடுப்பதை ஒருபோதும் நிறுத்தாதே. உன்னால் முடியாததை மாற்ற முயற்சி செய்யாதே. மரணத்திற்கு பிறகு எதையும் கொண்டு செல்ல போவதில்லை. அதனால் தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைக்காதே. பிள்ளைகளிடமிருந்து அதிகம் எதிர்பார்க்கவோ அல்லது உனது அடிமைகளாக நடத்த வேண்டும் என நினைக்காதே. பிறந்த என்றாலும் குறைவாகவே உண்ண வேண்டும். சூரியன் உதிக்கும் முன் எழுவது, தியானம் செய்வது, உடற்பயிற்சி செய்வது ஆரோக்கியமாகும். பலத்தை சேமிப்பதற்காக ஆரோக்கியத்தை உழந்து விடாதே. மற்றவர்களுக்கு உதவி செய். மற்றவர்களே நல்ல பழக்கங்களை மனம் திறந்து பாராட்டு. மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து பொறாமை கொள்ளாதே. பகலில் சாப்பிடும் உணவு அரை பங்கு உணவை மட்டுமே இரவு சாப்பிட வேண்டும். அடுத்ததாக எங்களின் கரக நடனத்தை கண்டு மகிழுங்க.